இன்னொன்னு முக்கியமா எல்லாரும் என்ன தெரிஞ்சுக்க, உங்களோட நம்ம நேயர்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன்னா, இந்த மாதிரி மருந்துகள் நீங்க தொடர்ந்து போடும்போது, இந்த பேண்டப்ரசோல், ராபிப்ரசோல் மாதிரியான அமிலங்களை அழுத்தக்கூடிய மருந்துகளை தொடர்ந்து போடும்போது உங்களுக்கு புரதம் செரிமானமே ஆகாது. வருடங்கள் ஆகும்போது பல தடவை சொல்லியிருக்கேன், பல நேரங்கள சொல்லவும், புரதம் என்பது அத்தியாவசியம். புரதம் எந்த அத்தியாவசியம்னா, அது நம்மளுடைய மேல் வயிறும் சிறுகுடல் வழியாக உடம்பில் சேர்ந்து சதைகளை கெட்டியாக வைத்துக் கொள்ள பயன்படுறதுதான் புரதம். புரதம் வயிறிலிருந்து ரத்தத்துக்கு போறதுக்கே அந்த வயிறுலையும் சிறுகுடல்லையும் அமிலம் அத்தியாவசியம். நீங்க ரொம்ப நாள் நீண்ட நெடுகாலம் இந்த பேண்டப்ரசோல், ஒமிப்ரசோல் போன்ற மருந்துகளை நீங்க சாப்பிட்டீங்கன்னா, அப்புறம் நீங்க புரதமே சாப்பிட்டாலும் அந்த புரதம் போய் உடம்புல ஒட்டாது. அப்ப சதைகள் சதை இழப்பு வந்துடும். இதெல்லாம் முதல் காலங்கள்ல ஒரு முதல் 10 வருஷம் சுகர் வராதுங்க. ஒரு 15 வருடம் 20 வருடம் ஆயிட்டா சதை இறக்கம், சதை சுருக்கம், உடல் சுருக்கம், சார்கோபீனியான்னு சொல்லுவோம், அது வேகமாக வரும். ஏன்னா சதை என்பது நம்ம உடம்புல 70% ரத்த சர்க்கரையை பயன்பாட்டுக்கு எடுத்துக்கிற உறுப்பு நம்ம சதைகள். சோ வருடங்கள் அதிகமாகும் பொழுது, சுகரின் வயதை சொல்றேன், ஆளின் வயதை சொல்ல, சுகரின் வயதை அதிகமாகும் பொழுது நமக்கு சதை இழப்பு ஏற்பட்டால் உங்களுடைய 3 மாத சராசரியான HbA1c என்பதை வருடங்கள் அதிகரிக்கும் போது உங்களுடைய மருத்துவனால கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரது என்பது வெகு வெகு கடினம். ஏன்னா இழந்த சதை இழந்ததே. மருந்தினாலும் பணத்தினாலும் சதைகளை வாங்க முடியாது. இதுக்கு நீங்க எந்த பெரும் பணக்காரர்கள் வேணா உலகத்துல எடுத்துக்காட்டா எடுத்து பார்க்கலாம். அதனால சதைகள் போவதற்கு முன்னால் சதைகளை கெட்டிப்படுத்தணும். அதுக்கு முக்கியமானது புரதம். புரதம் நல்லா இருந்து சதைகள் கெட்டியானதை சர்க்கரையை பிற்காலத்துல குறைக்கிறது சுலபம். அப்ப ஆரம்பத்திலேயே ரொம்ப நாள் பேண்டப்ரசோல், ஒமிப்ரசோல் போன்ற ட்ரக்குகளை போட்டு பல வருடங்கள் போட்டுட்டீங்கன்னா அந்த புரதமே போகாது. அப்ப பிற்காலத்துல சதைகளும் சுருங்கிடும், எலும்பின் அடர்த்தியும் குறைஞ்சிரும்.